கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம்தான், அதாவது 10ல் இருந்த குரு 11க்கு வர்றார், லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் ரொம்ப மன வருத்தத்திலேருந்து மாறி தைரியம் கிடைக்கும், நம்பிக்கை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு கன்னிக்கு ஏற்படும். அதே சமயம் முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, யாரையாவது நம்பி கான்ட்ராக்ட் பண்ணுறது, வீடு கட்டுறதுக்கு, தொழில் கொண்டுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயமாக கட்டி முடிக்கிற பிறகு தான் ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்குமெண்டேஷன் கரெக்டாக போடணும். கையெழுத்து போடுறேன், அதை போடுறேன்லாம் வாயில் வந்ததெல்லாம் போடக்கூடாது. அதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போடுறது ரொம்ப முக்கியமான அமைப்பாக கன்னியாராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தேவையில்லாத சிக்கல்களோ, கஷ்டங்களோ, அவமானங்களோ பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும்.